அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, புத்தாடையெல்லாம் நீங்கள் அணிவதற்கு தயாராக வைத்திருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் சூழ வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் புத்தாடை எடுத்து கொடுத்து எல்லோரும் பெருநாளை கொண்டாடி மகிழ இன்ஷா அல்லாஹ் தயாராக இருப்பீர்கள், தயாராக இருக்கிறோம். புத்தாடை, அது பெயர்தான் புத்தாடை. ஆனால் இந்த புத்தாடைக்குள்ள சுவாரஸ்யம் இன்று இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. ஒரு காலம் இருந்தது, புத்தாடையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் ரமதானுக்கும் ஹஜ் பெருநாளுக்கும் மட்டும்தான். அப்பொழுதுதான் புத்தாடை கிடைக்கும். அதிகபட்சமாக வீட்டில் ஏதோ விசேஷம் நடந்தால் புத்தாடையை பார்க்கலாம். இன்றைக்கு உள்ள தலைமுறையினர் புத்தாடைகள் எல்லாம் அவர்களுக்கு சலித்து போய்விட்டது. எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களிடத்திலே விசாரிக்கும் பொழுது, நாங்கள் மீஷோவிலே புத்தாடை நேற்று வாங்கினோம், ஒரு வாரத்திற்கு முன்பாக வாங்கினோம் என்று ஆன்லைன் ஷாப்பிங்க்கு பிறகு இந்த புத்தாடை சுவாரஸ்யமற்றதாகவே போய்விட்டது. ஒரு காலம் இருந்தது, புத்தாடையை தந்தை வாங்கிவிட்டு வந்த புத்தாடையை எடுத்து முகர்ந்து பார்த்து தலைமனைக்கு கீழ் வைத்து எப்பொழுது பெருநாள் வரும், எப்பொழுது பெருநாள் வரும், எப்பொழுது என் தாய் என்னை குளிப்பாட்டி அதை அணிவிப்பாள் என்று ரசித்து எதிர்பார்த்த காலம் ஒரு காலம். சக நண்பர்களோடு அந்த சிறு பிராயத்திலே என் ட்ரெஸ் நன்றாக இருக்கிறது, உன் ட்ரெஸ் நன்றாக இருக்கிறது என்று ரோட்டிலே விற்கக்கூடிய அந்த ஐஸ்கிரீமை வாங்கி தின்றுவிட்டு அப்படியே பேசிய அந்த காட்சிகள் எல்லாம் மறக்க முடியுமா? ஆம், ஸ்வீட் மெமரிஸ் என்று சொன்னால் கடந்த காலத்தினுடைய, குறிப்பாக செல்ஃபோனுடைய வருகைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த காலம்தானே ஸ்வீட் மெமரிஸ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருப்தியையும் மனமகிழ்வையும் தந்தல்வானாக. பயணிப்போம், பேசுவோம்.